ஃபர்ஸ்ட் நைட்னா என்னன்னு தம்பி கிட்ட கேட்டேன். அவன் பால் குடிக்கணும், பழம் ஸ்வீட் எல்லாம் சாப்பிட்டுட்டு உன் கூட ரொம்ப நேரம் பேசிட்டு தூங்கணும்னு சொன்னான். எதுக்குடா இதெல்லாம் தேவையில்லாம பண்ணணும்னு கேட்டேன். அவன் சிரிக்கிறான். அவன் சொன்னது எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு புரிஞ்சா சொல்லு. ஏன் பொண்டாட்டி எதுவுமே பேச மாட்டேங்கிற? மேடி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு பொண்டாட்டி. மேடி, நான் விருப்பப்பட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்கல. ஒரு சூழ்நிலை கைதியா தான் நான் கழுத்தை நீட்டினேன். மாதவனும் மேடியும் ஒன்னு கல்யாணத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தெரிஞ்சது. மாதவனை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன், மேடியும் இல்ல. அதுக்காக மேடி எனக்கு பிடிக்காதெல்லாம் கிடையாது. மேடிய எனக்கு ரொம்ப பிடிக்கும். மேடி மேல எனக்கு கருணை இருக்கு, இரக்கம் இருக்கு, பாசம் இருக்கு. ஆனா காதல் இல்ல. என்னால உங்க கூட வாழ முடியாது மேடி. ஒரு நல்ல மனைவியா இருக்க முடியாது. சாரி. என் மனசுல இருக்கிறத உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதான் நான் சொல்லிட்டேன். ஸ்வேதா ஜோக் அடிக்குது. என்ன மேடி, நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா? ஓ, நல்லா புரிஞ்சுதே. எனக்கு பசிக்குது, நான் பால் குடிக்க போறேன். வேண்டாம் மேடி, கிட்ட வராதீங்க. மேடி வேண்டாம். மேடி, நான் இவ்ளோ சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க இப்படி எல்லாம் பண்ண கூடாது மேடி. மேடி, வேண்டாம் மேடி, வேண்டாம் மேடி, மேடி வேண்டாம் மேடி, மேடி, மேடி வேண்டாம்.
ஸ்வேதா, எனக்கு தூக்கமா வருது, நான் தூங்குறேன். சாப்பிட்டு தூங்கி ரொம்ப நாள் ஆச்சுல, இன்னைக்காச்சும் நிம்மதியா சாப்பிட்டு தூங்கணும். ஆமா கண்மணி. ஐயோ, இப்பதான் சாப்பிடலான்னு நினைச்சோம். இந்த நேரத்துல யாரு பெல் அடிக்கிறா? யாருன்னு போய் பாரு. அம்மா, நீயா? ஆமா கண்மணி, உன் அம்மாவே தான். இங்க நீ என்ன எதிர்பார்க்கல? சத்தியமா இல்லம்மா. சரி வா, உள்ள வா. அட வாங்க சம்பந்தி. அம்மா, இந்த நேரத்துல எதுக்குமா வந்த? என்னடி ஆபத்து? நேரங்காலெல்லாம் பார்த்து வராதுடி. என்னம்மா சொல்ல வர நீ? யாருக்கு ஆபத்து? பூமிகா வாழ்க்கைக்கு தாண்டி ஆபத்து. ராசாத்தி ஸ்வேதாவை பாத்துட்டா, அது உனக்கு தெரியுமா? என்னம்மா சொல்ற? இது எப்ப நடந்துச்சு? ஸ்வேதா, ராசாத்தி, நெஞ்சு வலிக்குது ராசாத்தி. நான் மட்டும் இன்னைக்கு நெஞ்சுவலி வந்த மாதிரி நடிச்சு ராசாத்தி என்ன ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறேன்னு வச்சுக்கோ. ராசாத்தி மண்டபத்துக்குள்ள வந்து ஸ்வேதாவை பாத்துருப்பா. அதோட நம்ம கதையெல்லாம் முடிஞ்சு போயிருக்கோம். இங்க பாரு கண்மணி, ராசாத்திக்கு ஸ்வேதா எங்க இருந்தான்னு தெரியாததுனால இவ்வளவு நாளா நம்ம ராசாத்தியையும் ஸ்வேதாவையும் ஈஸியா பிரிச்சு வச்சிருந்தோம். ஆனா இதுக்கப்புறம் அவ்வளவு ஈஸியா அவங்கள பிரிச்சு வைக்க முடியும்னு எனக்கு தோணல. ஏன் சொல்றேன்னா, மாதவனுக்கு புத்தி தெளிய ட்ரைனிங் கொடுக்க போற டீச்சரே அந்த ராசாத்தி தான். மாதவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது ஏதாவது ஒரு சூழ்நிலையில ராசாத்தி ஸ்வேதாவை பார்க்காமலா போயிடுவா? அம்மாவும் பொண்ணும் வேற ஒரே மாதிரி இருந்து தொலைக்கிறாங்களே. அவங்க பாத்துக்கலனாலும் கூட இருக்கிறவங்க பார்த்து சொல்லிடுவாங்க. ராசாத்தியும் ஸ்வேதாவை மட்டும் ஒருத்தர் பார்த்து ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா ராசாத்தி கிட்ட இருந்து ஸ்வேதாவை தூக்கிட்டு வந்து 20 வருஷமா அடிமையா வளர்த்ததெல்லாம் வேஸ்டா போயிடும்.
பாரு கண்மணி, அதை விட ஒரு முக்கியமான விஷயம். நம்ம பூமிக்காவை கௌதமுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது சாத்தியமில்லாத ஒரு விஷயம் ஆயிடும். அதனால நேரம் கடத்தாம உன்னால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பூமிக்காவை கௌதமுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற வழிய பாரு. இல்லனா ஏழையா அடிமை வாழ்க்கை வாழ போறது அந்த ஸ்வேதா இல்ல, ஓம் பொண்ணு பூமிக்காதான். இங்க பாரு கண்மணி, நான் சொன்னது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு சூதானமா நடந்துகிட்டு கௌதம் பூமிகா கல்யாணத்தை எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா முடிக்கிற வழிய பாரு. இத சொல்லிட்டு போதா நான் வந்தேன். நான் லேட்டா போனா அந்த ராசாத்தி என்ன தேட ஆரம்பிச்சிருவா. அதனால நான் கிளம்புறேன். நான் சொன்னதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ கண்மணி. சமந்தி கொஞ்சம் பாத்துக்கங்க சமந்தி. கண்மணி நான் வரேம்மா. என்னத்த எங்க அம்மா இப்படி சொல்லிட்டு போறா? ராசாத்தி ஸ்வேதாவை பாத்துட்டாலே, இனிமே என்னத்த பண்றது? நாளைக்கே நம்ம கல்பனாமா வீட்டுக்கு போய் பூமிகா கௌதம் கல்யாணத்தை பத்தி பேசி முடிக்கணும். பூமிகா கௌதம் கல்யாணத்தை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நடத்தணும். அப்பதான் பூமிக்கு ஆசைப்பட்ட வாழ்க்கைய அவளுக்கு நம்மளால அமைச்சு கொடுக்க முடியும். இல்லனா தேங்காயை திருடி பாம்பு புத்துக்குள்ள மறைச்சு வைக்க போன எலி மாதிரி ஆயிடும் நம்ம நிலைமை. ஸ்ரேயா, உங்க அக்கா கிடைச்ச உடனே நாமெல்லாம் குடும்பத்தோட திருப்பதிக்கு போய் சாமி கும்பிட்டு வரணும். சரிம்மா. அம்மா, நான் வெளியே போயிட்டு வரேன். சிவா, உன் கூட பிறந்த அக்காவை நான் 20 வருஷம் கழிச்சு பார்த்தேன்னு சொல்றேன். நீ எதுவுமே சொல்லல. மா, இதுல சொல்ல எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. நீ பண்றதே எனக்கு பிடிக்கல. என்னடா பிடிக்கல? நீ தெருவுல பார்த்த ஒன்ன மாதிரியே இருந்தான்னு அவதான் பொண்ணுன்னு நினைக்கிற பாத்தியா, அது பிடிக்கல. கிடைக்காத ஒரு பொண்ணு வந்து தங்கறதுக்காக நம்ம வீட்டுல ஒரு ரூம் ரெடி பண்ணி வச்சிருக்க பாத்தியா, அது பிடிக்கல. நேத்துல இருந்து உன் பொண்ணை பத்தியே பேசி எங்க எல்லாரையும் டார்ச்சர் பண்ற பத்தியா, அதுவும் பிடிக்கல. இப்ப நீ பண்றது எதுவுமே எனக்கு பிடிக்கலமா. நீ வருத்தப்பட்டாலும் பரவாயில்லன்னு உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். நீ ரோட்ல பார்த்துன்னு சொன்னல, அது உன் பொண்ணே இல்ல. உனக்கு உன் பொண்ணை தேடி தேடி பைத்தியம் பிடிச்சிருச்சுமா. அதான் ரோட்ல யாரோ ஒரு பொண்ணை பார்த்துட்டு அது ஏன் பொண்ணு, நான் என் பொண்ணை பார்த்துட்டேன்னு சொல்லி எங்க எல்லாரையும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படிலாம் இல்லடா, நான் உண்மையாவே உன் அக்காவை பார்த்தேன். அவ பார்க்க என்ன மாதிரியே இருந்தா. அவ போட்டிருந்த செருப்பு கூட என்னோட செருப்பு தான். மா, சும்மா சொன்னதே திரும்ப சொல்லி நீ டென்ஷன் பண்ணாதமா. சிவா, மா, சிவா பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவன் சொல்றதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காதமா. எனக்கு நீ சொல்றதுலயும் நம்பிக்கை இருக்குமா. அக்கா உன்ன மாதிரியே இருக்கான்னு சொன்னல. நீ உன் சின்ன வயசு போட்டோவை கொடுமா. அந்த போட்டோவை பேப்பர்ல போட்டு காணவில்லைன்னு விளம்பரம் கொடுத்து தேடுவோம். அக்கா கண்டிப்பா கிடைச்சிருவா. பேப்பர்ல எல்லாம் விளம்பரம் கொடுக்க வேணாம் ஸ்ரேயா. ஏமா அப்படி சொல்ற? இல்ல, என் பொண்ணு எங்க எந்த நிலைமையில இருக்கான்னு தெரியாது. நாம விளம்பரம் கொடுத்து அதனால அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டா என்ன பண்றது? அதனாலதான் சொல்றேன். மா, நீ சொல்றதும் சரிதான். நான் போட்டோவை என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கொடுத்து அக்காவை தேட சொல்றேன். பொண்டாட்டி, பொண்டாட்டி. மேரி, பொண்டாட்டி, எனக்கு காஃபி குடு.
உன்னதான் பொண்டாட்டி. எனக்கு காஃபி கொடு. வீட்ல வேற யார்கிட்டயாவது போய் காஃபி கேளுங்க, போட்டு கொடுப்பாங்க. நான் கேட்டேனே, அம்மா கிட்ட காஃபி கேட்டேன். அவங்க உன் பொண்டாட்டி கிட்ட போய் கேளுன்னு சொல்லிட்டாங்க. அவளை கேளு, எல்லாமே கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. பிரீத்தி கிட்டயும் கேட்டேன், அவளும் அதையே தான் சொல்றா. அதான் உன்கிட்ட வந்து கேட்டேன். காஃபி போட்டு குடு பொண்டாட்டி. மேடி, நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணுவீங்களா? என்ன பண்ணணும் சொல்லு, செய்யறேன். என்ன எங்க வீட்ல கொண்டு போய் விடுறீங்களா? வீட்ல தானே, விடுறேன். நான் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வரேன். நீ ரெடியாரு, போலாம். சரி. ஸ்வேதா, வா 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 வா. உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த வீட்டுக்கு நீ மருமகளாகி முதல் நாள் இல்ல, அதனால நீ தான் நம்ம வீட்டு குத்து விளக்க ஏத்தணும். அத்தை கிட்ட சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு போயிடலான்னு பார்த்தா இவங்க நம்மள குத்து விளக்கு ஏத்த சொல்றாங்களே. ஸ்வேதா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? வா 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 வா. வாங்க வாங்க. ஸ்வேதா, இந்த 2 குத்து விளக்கும் என் மாமியார் எனக்கு கொடுத்தது. அவங்க என்கிட்ட கொடுக்கும்போது என்ன சொன்னாங்க தெரியுமா? ஓ மருமகளும் இந்த குத்து விளக்குல தான் தீபம் ஏத்தணும்னு சொல்லி கொடுத்தாங்க. ராகினி கல்யாணம் பண்ணி வரும்போது இந்த விளக்குல தீபம் ஏத்தல, நான் ஒரு புது விளக்கு தான் வாங்கி கொடுத்தேன். மூத்த மருமக எனக்கு கூட குத்துவிளக்க கொடுக்காம இவளுக்கு கொடுக்கறீங்களா? இந்த குத்துவிளக்க எப்படி என் கைக்கு கொண்டு வரதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஸ்வேதா, எனக்கு அடுத்து இந்த வீட்டு மருமகளா இந்த விளக்கை ஏத்து. இந்தா. என்ன யோசிச்சுட்டு இருக்க? குடி, ஏத்து. கடவுளே, எனக்கு இந்த வீட்டை விட்டு போகணும்னு தோணுது. ஆனா அத்தை என்ன இந்த வீட்டு மருமகளா விளக்கேத்த சொல்றாங்க. நீதான் இதுக்கு ஒரு முடிவு சொல்லணும். விளக்கேத்து. பொண்டாட்டி, விளக்கு ஏத்து.
இங்க பாத்தியா? இதெல்லாம் என்னோட நகை. அதே மாதிரி இங்க இருக்கிற பணம், பத்திரம் இதெல்லாம் உங்க மாமா சம்பாதிச்சது. அப்புறம் இந்த வீட்டோட சாவி யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு தான் இந்த நகை, சொத்து எல்லாமே வந்து சேரும். இந்த வீட்டோட சாவி இனிமே உன்கிட்ட தான் இருக்கணும்.